அனைவருக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கான ஆன்மீக பதிவு தான் பார்க்க போறோம். பொதுவா கிருஷ்ணனுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று புல்லாங்குழலா இருக்கும், இன்னொன்று அவர் தலையில இருக்கிற மயிலிறகா தான் இருக்கும். சரி, என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? புல்லாங்குழல் ராதைக்காண்டியும் அவரை பிடிச்சவங்களெல்லாம் ஈர்க்கிறதுக்காண்டியும் வச்சிருந்தாரு. அப்ப மயிலிறகு எதுக்கு தலையில வச்சிருக்கணும்? எத்தனையோ ஆபரணங்கள் இருந்த போதும் தன்னோட சிகையை அலங்கரிக்கிறதுக்கு ஏன் மயிலிறக மட்டும் குறிப்பா கிருஷ்ணன் பயன்படுத்தணும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பத்தின பதிவை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். என்ன அப்படின்னா, ராமனும் சீதையும் வனவாசம் போயிட்டு இருக்கும்போது காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது எவ்வளவு தூரம் தான் தண்ணியே இல்லாம நடப்பாங்க. அதனால 2 பேருக்குமே தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு தாகம் எடுக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து குளம் இருக்கான்னு பாக்குறாங்க. இல்ல, தாகம் தாங்க முடியல. உடனே ராமன் பூமாதேவி கிட்ட வேண்டுறாரு. அப்ப பூமாதேவி வடிவிலேயே ஒரு மயில் அவங்களுக்கு நான் வழிகாட்டுறேன், குளம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த மயில். உடனே சரி அப்படின்னு சொல்லி ராமனும் சீதையும் அந்த மயிலை பின்தொடர்ந்து போறாங்க. பொதுவா மனிதர்கள்ட்ட நம்ம வேறுபாடு காண முடியும். இவங்க 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 பொன், இவங்க ஆண் அப்படின்னு நம்ம வேறுபாடு காண முடியும். மயில்கள்ட்டே அது காண முடியும். ஆனா ஆண் மயில்கள் எல்லாம் பொதுவா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மயில் என்ன நினைச்சதுன்னா, நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்க எங்கேயாவது நடந்து போனாங்கன்னா ராமனும் சீதையும் அவங்கள தொடர்ந்து போயிடுவாங்க. அதனால நம்ம மயில் இருக்க பிச்சு பிச்சு நான் போட்டுட்டே வரேன், அதை வழித்தடம் மாறாம நீங்க அதை பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா நீங்க குளத்துக்கு சரியான பாதையில போகலாம் அப்படின்னு அந்த மயில் சொல்ல, உடனே ராமனும் சீதையும் அது ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரியே அந்த மயில் தன்னுடைய இறகையெல்லாம் பிச்சு 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 போட்டு வழித்தடம் மாறாம ராமனும் சீதையும் அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குளத்துக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த குளத்துல ராமனும் சீதையும் தாகம் மாறிட்டு வரும்போது தன்னுடைய இறகையெல்லாம் பிச்சு போட்டதுனால அந்த மயில் இறந்து போயிடுது. அதனால ராமன் அதை பார்த்த உடனே கண் கலங்குறாரு. நமக்கு உதவி செய்ய போய் ஒரு மயில் தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மயிலுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான், நீ இந்த ஜென்மத்துல செஞ்ச இந்த உதவிய நான் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன், அதனால நான் அடுத்த ஜென்மத்திலையும் உன்னை நினைவு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ராமன் சொன்ன உடனே அதுக்கப்புறமா நம்ம அதாவது கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறமா தலையில மயிலிறகம் வச்சு அந்த மயில் செஞ்ச உதவி காட்டி நன்றி உணர்வை, அடுத்த ஜென்மம் கூட நான் உனக்கு நன்றி உணர்வை செலுத்துவேன் அப்படின்னு ராமபிரானே நன்றி உணர்வோடு இருக்கும்போது கடவுள் நமக்கு எவ்வளவோ செய்யறாரு. அவருக்கும் கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருப்போம். நன்றி உணர்வோடு இருக்கணும்னா அவருக்கு போய் காசு கொடுக்கறது, இல்லைன்னா அவருக்கு அபிஷேகம் பண்றது, அந்த மாதிரியான விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை யாருக்கும் துன்புறுத்தாம கடவுள் படைச்ச எல்லா படைப்பும் ஒண்ணுதான்னு மனதால நினைச்சு வாழ்ந்தாலும் அதுவும் கடவுளுக்கு செய்யற ஒரு நன்றி உணர்வு தான் என்று கூறி உங்களை விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் நெட்டாகவும் பயின்று வருவேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.